ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் போட்ல இருந்து லான்ச் ஆன ஸ்மார்ட் வாட்சுக்கான ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சோட மாடல் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்னு சொல்லி லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வாட்ச்ல வந்து என்ன அட்வான்டேஜை கொடுத்துருக்காங்க, என்ன டிஸ்அட்வான்டேஜை கொடுத்துருக்காங்க, ஸோ இந்த பிரைஸ் ரேட்டிங்க்கு இதுல பெஸ்டா இருக்குமா, ஸோ இதை வந்து எப்படி ஆப்ரேட் பண்றது, ஸோ இதுக்குன்னு தனியா பிளே ஸ்டோர்ல ஆப்ஸ் இருக்கு, ஸோ அதெல்லாம் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி இந்த ஒரு வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்மார்ட் வாட்சோட பாக்ஸ் பொறுத்தளவுக்கு பேக்கிங் எல்லாமே ரொம்பவே பெஸ்ட்டாகவே கொடுத்துருந்தாங்க. பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் இந்த வாட்ச் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு இமேஜ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ சைடில் வந்து போட்டுன்னு சொல்லி அவங்க கம்பெனி நேம் கொடுத்துருந்தாங்க. பாக்ஸோட பேக் சைடில் வந்து இந்த வாட்சில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குதோ அதெல்லாமே டீட்டெயிலாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாம். ஸோ பாக்ஸில் இருந்து ஸ்மார்ட் வாட்ச் ஓப்பன் பண்ணதையுமே அந்த லுக் வைஸ் எல்லாமே இந்த ப்ரைஸ் ரேட்டிங்கு பெஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வந்து ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிஸ்பிளேயில் பார்த்தோம்னா ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி ஒட்டியே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அடுத்ததாக இந்த வாட்ச் எப்படி நம்ம ஆப்ஸ் மூலிமா கனெக்ட் பண்ணுறதுன்னு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கைட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ கிரிக்கெட் ஹீரோவெல்லாம் போட்டு செக் பண்ணுறதுனா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது நிறைய பேர் யாரும் செக் பண்ண மாட்டீங்க. அடுத்ததாக சார்ஜிங் பண்ணுறதுக்காக கேபிள் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேட்டிங்க்கு இந்த கேபிள் பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மேக்னெட் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக வந்து சார்ஜிங் பண்ணிக்க முடியும். லேப்டாப்லேயோ இல்லை வந்து யூஎஸ்பி போர்ட்டிங் இருந்துச்சுன்னா ஸோ அது மூலிமா வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிங் மாதிரி தான் இருக்குது. ஸோ வாட்சில் நீங்கள் டச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சார்ஜிங்க்கு வந்து கனெக்ட் ஆகிக்கும். அடுத்ததாக வந்து யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ யூசர் மேனுவலில் வந்து எப்படியெல்லாம் வாட்ச் வந்து கனெக்ட் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடுமே இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதில் கொடுத்துருக்கிற ஆப்ஸை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு ஸோ அவங்க சொல்கிற ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்ததாக உங்களுக்கு நான் எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறது, ஸோ அந்த ஆப்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ போட்டில் வந்து வேறு லெவல் ஃபியூச்சர்னால் இந்த 1 இயருக்கான வாரண்ட்டி கொடுக்குறது. 300 ரூபாயிலிருந்து போட்டில் நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலுமே 1 இயருக்கு வந்து வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. அடுத்ததாக நம்ம இப்போ வாட்சை வந்து ஆன் பண்ணிவிட்டு ஸோ அதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷனை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஸோ இப்போ பாக்ஸில் இருந்து நம்ம ஸ்மார்ட் வாட்சை வந்து எடுத்துக்கலாம். ஸோ தனித்தனியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிப்பு வந்து நாம்ளே தான் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கனெக்ட் பண்ணுற மெத்தட் வந்து வெரி சிம்பிள் தான். ஸ்ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பின்னு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பின்னை கரெக்டாக ஸ்மார்ட் வாட்சில் வந்து இன்செர்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம ஸ்மார்ட் வாட்சை கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம பார்க்குறதுக்கே இந்த லுக் வைஸு ஸ்டைலிஷாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைஸ் ரேட்டிங்க்கு. ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஆன் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்மார்ட் வாட்ச் வந்து ஆன் ஆயிரும். ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 3.3 சென்டிமீட்டர் 2.5D ஃபுல் டச் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேட்டிங்க்கு இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஸ்பெசிஃபிகேஷன்னு பார்த்தோம்னா ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சில் ரைட் டு லெஃப்ட் வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸோ இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஹார்ட் பீட் லெவல் வந்து மெஷர் பண்ணிக்க முடியும். பிளட் ப்ரெஷர் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். பிளட் ஆக்சிஜன் லெவலுமே மெஷர் பண்ணிக்கலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸோ இதில் ரிலாக்ஸ் மோட் இருக்குது. அலாரம் வந்து நம்ம ஸ்மார்ட் வாட்ச் மூலியமாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மியூசிக் நீங்கள் மொபைலில் கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா ஸோ அதுவுமே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து டைமர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்காகனா நம்ம எங்கேயாச்சும் ரன்னிங் ஓடுறோம்னா அந்த டைமர் வந்து ஆன் பண்ணிவிட்டு ஸோ அது மூலிமா நம்ம மானிட்டர் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஸ்மார்ட் வாட்சுக்கு எப்படி டிஸ்பிளேல தீம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பாட்டம் டு டாப் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஸ்போர்ட்ஸ் ரெக்கார்டுன்னு இருக்கும். இதில் செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச தீம்ஸ் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆப்ஸ் மூலிமா தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஒரு 5-6 தீம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த தீம்ஸ் வந்து செட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் லெவல் வந்து 3 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் வச்சுருக்கேன். ஸோ வெர்ஷன் பார்த்தீங்கன்னா அபோட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஸோ இது என்ன வெர்ஷனில் வந்து ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு
ஸோ அடுத்ததாக வந்து நம்ம ஷட் டவுன் பண்ணோம்னா ஸோ அகைன் இந்த ஆப்ஷனுக்கு வந்துட்டு டாப் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஷட் டவுன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வாட்சை வந்து ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சோட நம்ம ஆப்ஸை எப்படி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்ஸுக்கான லிங்க் வந்து நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு யூசர் மேனுவல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஒரு QR கோடு மாதிரி இருக்கும். ஸோ QR கோடில் போயிட்டு ஸோ அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லும். ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அலோ பெர்மிஷனெல்லாம் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்கள் மொபைலில் வந்து ப்ளூடூத் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்மார்ட் வாட்சில் லெஃப்ட் டு ரைட் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வாட்சோட மாடல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் 4ஆவதாக இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட் வந்து லோடிங் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஸில் வந்து அந்த வாட்சுக்கு நேராக அந்த மாடலுக்கு நேராக டிக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பேண்ட் டிவைஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேண்டிங் டிவைஸ்னு சொல்லி இப்போ வாட்ச் வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆயிரும். அடுத்ததாக மேல் ஆர் ஃபீமேலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கேட்பாங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்துட்டு அலோ பெர்மிஷன் கொடுத்து இந்த ஆப்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் எல்லா பெர்மிஷனும் கொடுத்து இந்த ஆப்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸு. ஸோ இதுலேயே எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஆக்டிவிட்டீஸு, ஸ்லீப் மோடு, அடுத்ததாக ஹார்ட் ரேட் எவ்வளோன்னு சொல்லி நம்ம வாட்ச் மூலிமா மெஷர் பண்ணுறது எல்லாமே ஸோ இந்த ஆப்ஸ் மூலிமாவும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஸோட பாட்டமில் டிவைஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்கள் வாட்சோட மாடல்ஸு, சார்ஜிங் லெவலு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி ஸோ டாப்பில் வந்து எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன வெர்ஷனு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம கால் அலாட் வந்து ஆன் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் கால் அலாட்டுங்கிற ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணதுக்கப்புறம் அலோ பெர்மிஷன் கேட்கும். இந்த ஆப்ஸுக்கான அலோ பெர்மிஷன் ஸோ எல்லாமே அலோ வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து டைமிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ எவ்வளோ நேரம் உங்களுக்கு வந்து அலாட் வரணும், வைப்ரேஷன் ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் வாட்சில் ஸோ அந்த டைமிங் செட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிக் மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டிக் மார்க்கை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சில் கால் அலாட் வந்து எனேபிள் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நான் ஸ்மார்ட் வாட்சோட கால் அலாட் வந்து மொபைலோட கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். என்னோட ஃப்ரெண்டு வந்து எனக்கு கால் பண்ணுறான். ஸ்மார்ட் வாட்சில் பார்த்தீங்கன்னா யார் கால் பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த நேம் வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் முக்கியமான மீட்டிங்கில் இருந்தீங்கன்னா அந்த காலை வந்து ஸ்மார்ட் வாட்ச் மூலியமாகவே கட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அலாரம் அலாட் வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ சேம் அதே மாதிரி தான். ஸோ இந்த ஆப்ஸில் வந்து ஆட் அலாரம் லிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் ரைட் சைடில் பார்த்தோம்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் என்ன டைமிங்க்கு வந்து அலாரம் செட் பண்ணியிருந்தீங்களோ அந்த டைமிங் வந்து கொடுத்துருப்பாங்க. டைமிங் சேஞ்ச் பண்ணோம்னா அகைன் வந்து அந்த டைமிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு அலாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு என்ன டைமிங் வந்து அலாரம் அடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமிங்கை கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 8:51 வந்து டைமிங் வந்து செட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி AM PMங்கிறதையும் கரெக்டாக வந்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்கிற அந்த டிக் மார்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அலாட் வந்து ஸ்மார்ட் வாட்சில் வந்து காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணதையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்லேயே அலாரம் அடிக்கும்போது அந்த வைப்ரேஷனுமே ஆகும். ஸோ நம்ம இது மூலியமாகவும் அலாரம் அலாட் வச்சு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் இதில் மியூசிக் கண்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபைல் மியூசிக்கா யூடியூப் மியூசிக்கான்னு சொல்லி கேட்கும். ஸோ உங்களுக்கு என்ன மியூசிக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதில் போய்ட்டு சாங்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை ப்ளே பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ளூடூத் நெக் பேண்டில் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்லை மொபைல் மூலிமா மியூசிக் கேட்டாலும் சரி, உங்களுக்கு மியூசிக் வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து மியூசிக்கை ஆஃப் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் மொபைல் எடுத்து ஆஃப் பண்ண தேவையில்லை. உங்கள் ஸ்மார்ட் வாட்சில் பாட்டம் டு டாப் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ அப்படி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மியூசிக் கண்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது மூலிமா நீங்கள் கேட்டுட்ருக்கிற சாங்ஸ் வந்து பாஸ் பண்ணிக்க முடியும். இல்லை நெக்ஸ்ட்டு சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணணும்னா அந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணி கேட்டுக்க முடியும். ஸோ வால்யூம் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னாலோ இல்லை டிக்ரீஸ் பண்ணணும்னாலோ ஸ்மார்ட் வாட்ச் மூலியமாகவே நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸ்மார்ட் வாட்சுக்கு தீம்ஸ் வந்து நம்ம ஆப்ஸ் மூலியமாகவும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு. ஸோ அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆப்ஸை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் டைல் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ப்ளஸ் போட்டு எம்டியாக இருக்கும். ஸோ இதில் இருக்கிற தீம்ஸுமே மேலே இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் நியூ வால்பேப்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த ஃபைல் மேனேஜரில் உங்கள் ஃபோட்டோ இதில் வச்சுருக்கீங்களோ அதில் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக கிராப் பண்ணிவிட்டு ரைட் சைடில் வந்து ஒரு டிக் மார்க் மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிக் மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்ததாக உங்களுக்கு
செட் வாட்ச் ஃபேஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிங்க்ரனைசிங் ஆகும். ஒரு ஃபியூ செகண்டில் ஃபுல்லானதையுமே உங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சில் உங்களோட ஃபேஸ் வந்து வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். அகைன் வந்து நீங்கள் ஸ்மார்ட் வாட்சுக்கு தீம்ஸ் வந்து செட் பண்ணோம்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டயல் செட்டிங்ஸுக்கு போயிட்டு ஸோ உங்களுக்கு பிடிச்ச தீம்ஸ் வந்து நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம மொபைல் மூலிமா செட் பண்ண ஃபோட்டோ வந்து அப்படியே தான் இருக்கும், வேறு ஃபோட்டோ ஆட் பண்ணுற வரையும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சில் ஸ்போர்ட்ஸ் மோட் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்போர்ட்ஸ் மோட் ஓப்பன் பண்ணதையும் ரன்னிங் வந்து மானிட்டர் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம வாக் பண்ணுறதையும் மானிட்டர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பைக்கில் போகிறதும் மானிட்டர் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இதில் வந்து யோகா ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. நம்ம எவ்வளோ நேரம் வந்து யோகா பண்ணுறான்னு சொல்லி அதுவுமே மானிட்டர் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்மார்ட் வாட்சில் நிறைய ஸ்போர்ட்ஸ் மோடுமே இதில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ரன்னிங் மோடு வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ நான் ஆன் பண்ணதையுமே பார்த்தீங்கன்னா 3, 2, 1 கோன்னு சொல்லிட்டு அந்த இன்டிமேஷன் வந்து காட்டுது. ஸோ வாட்சோட பேக் சைடில் வந்து அந்த க்ரீன் கலர் எல்இடி வந்து பிளிங்க் ஆகி எரியுது. ஸோ இது மூலிமா நம்ம ஸ்மார்ட் வாட்சை கையில் கட்டிட்டு ரன்னிங் போனோம்னா ஸோ எவ்வளோ தூரம் வந்து ஓடி இருக்கிறேன்னு சொல்லி ஈஸியாக வந்து மானிட்டர் பண்ணிக்க முடியும். ஆஃப் பண்ணோம்னா ரைட் சைடில் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு க்ரீன் கலர் டிக்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் வந்து ஆஃப் ஆகிட்டு ஹோம் பேஜுக்கு வந்து வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் லெவலுமே ஸோ அதை ஆன் பண்ணதையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்இடி வந்து பிளிங்க் ஆகி எரியும். ஸோ அக்யூரேட்டாக இருக்காது, ஓரளவுக்கு வந்து ஓகேவாக வந்து காட்டுது. ஹார்ட் பீட் லெவலுமே சேம் அதே மாதிரி தான் பிளட் ஆக்சிஜன் லெவலுமே. ஸோ அது நீங்கள் ஆன் பண்ணதையுமே ரெட் கலர் லைட் வந்து பிளிங்க் ஆகி எரியும். ஸோ அது மூலிமா நம்ம ஆக்சிஜன் லெவல் வந்து மெஷர் பண்ணிக்க முடியும். ஸோ அக்யூரேட்டாக காட்டுதுன்னு சொல்ல முடியாது. ஸோ ஓரளவுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் மூலிமா நம்ம ஆக்சிஜன் லெவல் வந்து மெஷர் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்மார்ட் வாட்சில் எக்கச்சக்கமான மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் வாங்கினீங்கன்னா எல்லா மோட்ஸுமே செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் மூலிமா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலகிராமில் வர நோட்டிஃபிகேஷன் அலர்ட் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். மொபைலில் இந்த ஆப்ஸை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மோருங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஸோட நேம் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனுக்கு அலோவ் பெர்மிஷன் கொடுத்துருங்க. ஸோ அப்படி இல்லைன்னா செட்டிங்ஸில் போய்ட்டு நோட்டிஃபிகேஷனுக்கு அலோவ் பெர்மிஷன் வந்து கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து அலோவ் பெர்மிஷன் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அப்படின்னா மட்டும்தான் உங்களோட ஸ்மார்ட் வாட்சில் நோட்டிஃபிகேஷன் வந்து அலர்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆப்ஸை ஓப்பன் பண்ணதையும் இதில் எஸ்என்எஸ் அலர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அலோ நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அது எனேபிள் பண்ணதையுமே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், மெசேஜர், டெலகிராம், ஃபேஸ்புக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ எதிலிருந்தெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வந்து உங்களோட ஸ்மார்ட் வாட்சுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதெல்லாமே எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து வாட்ஸ்அப் மட்டும் எனேபிள் பண்ணிக்கிறேன், அப்புறம் டெலகிராம் வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரண்ட் மொபைல்லேருந்து என்னோடய மொபைலுக்கு வந்து நான் மெசேஜ் பண்ணுறேன். ஸோ மெசேஜ் வந்துறதையும் நோட்டிஃபிகேஷன் வந்து என்னோடய ஸ்மார்ட் வாட்சில் பார்த்தீங்கன்னா யார் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வரும். ஸோ வாட்ஸ்அப்லேருந்து வந்துச்சுன்னா வாட்ஸ்அப் லோகோ வந்து டாப்பில் வந்து இருக்கும். ஸோ அது மூலிமா நம்ம வாட்ஸ்அப்பில் வந்த மெசேஜ்னு தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இன்ஸ்டாகிராமில் வந்தாலும் இன்ஸ்டாகிராம் லோகோ வந்து வரும். ஸோ அது மூலிமா இன்ஸ்டாகிராமிலேருந்து நம்மளுக்கு மெசேஜ் வந்துருக்குன்னு சொல்லி ஈஸியாக நம்ம கெஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டெலகிராம், மெசேஜர் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனுமே நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதிலிருந்து வர மெசேஜுமே நம்ம ஸ்மார்ட் வாட்ச்லேயே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சை சார்ஜர் பண்ணுறது வெரி சிம்பிள் தான். அந்த மேக்னெட் கேபிள் எடுத்து ஸ்மார்ட் வாட்சோட பேக் சைடில் நீங்கள் இன்செர்ட் பண்ணதையுமே அது வந்து ஒட்டிக்கும். ஸோ சார்ஜிங் கேபிளை நீங்கள் பவர் பேங்க்லேயோ இல்லை வந்து சார்ஜிங் அடாப்டர்லேயோ கனெக்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக நீங்கள் வந்து சார்ஜர் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் சார்ஜிங் வந்து கனெக்ட் பண்ணதையுமே ஸ்மார்ட் வாட்சில் வந்து சார்ஜர் ஏறுறதுக்கான இன்டிமேஷனுமே தெரியும். க்ரீன் கலரில் அந்த பேட்ரி வந்து சார்ஜர் ஆகிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் சார்ஜிங்கில் இருக்கும்போது ஸ்மார்ட் வாட்சை வந்து யூஸ் பண்ண முடியாது. சார்ஜரை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சில் கொடுத்துருக்கிற பேட்ரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 210 mAh வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 2.5 hours வந்து ஆகுது. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 8 daysலேருந்து 10 days வரையும் வரும்னு சொல்லி கம்பெனி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஸோ நான் யூஸ் பண்ண வரையும் என்னோடய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்லும்போது ஒரு 7 days வரையும் ஹெவி யூஸ் பண்ணாலே நல்லா தாங்குதுன்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்மார்ட் வாட்சோட அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் ரேட்டிங்க்கு பெஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். யூசர் எக்ஸ்பீரியன்ஸு, டிஸ்பிளே, டச் சாம்பிளிங் எல்லாமே இந்த ப்ரைஸ் ரேட்டிங்க்கு பெஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சுக்கு வந்து 1 year வரையும் வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ போட்டை பொறுத்தளவுக்கு 1 year வரையும் எந்த ப்ராடக்ட் வந்து எடுத்தாலுமே வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு வேறு லெவல் ஃபீச்சர்ஸ்னே சொல்லலாம். இதில் வந்து 8க்கு மேற்பட்ட ஸ்போர்ட்ஸ் மோடுமே கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் இந்த ஸ்மார்ட் வாட்சில் ஒரு வேறு லெவல் அட்வான்டேஜ்னே சொல்லலாம். அடுத்தது அதில் 5 ATM வாட்டர் ரெசனன்ட் வந்து கொடுக்குறாங்க. சப்போஸ் வந்து மழையில் நனைஞ்சிட்டாலோ இல்லை தண்ணி பட்டுட்டாலோ நம்ம பயப்பட தேவையில்லை. ஸோ இது வாட்டர் ரெசனன்ட் சப்போர்ட்
சப்போர்ட்டுமே கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் வாட்சோட டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது பர்சனலாக நான் யூஸ் பண்ணதை வச்சு சொல்லணும்னா இதில் சார்ஜிங் கேபிள் வந்து மேக்னெட் கொடுத்ததுக்கு பதிலாக டைப் சி கேபிள் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னமும் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். அடுத்ததாக இதில் நோட்டிஃபிகேஷன் அலாட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. கால் பேசுகிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கனாலும் இன்னமும் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்து டைலில் போயிட்டு நம்ம டிஸ்பிளேயில் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறோம்னா சப்போஸ் வந்து ஒரு ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணும்போது இதுக்கு முன்னால் நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோ வந்து ஆட்டோமேட்டிக்காகவே டெலீட் ஆகிடுது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்டோரேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுவும் இன்னும் பெஸ்ட்டாக இருந்திருக்குன்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்மார்ட் வாட்சோட ப்ரைஸ் ரேட்டிங்னு பார்க்கும்போது அமேசானில் 2000 வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி தெரியல. ஸோ நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் ப்ரைஸ் செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நான் செக் பண்ணும்போது அவைலபிளாக இல்லை. ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் போட்டோட வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் அவைலபிளாக இருந்து உங்கள் லொக்கேஷனுக்கும் அவைலபிளாக இருந்துச்சுன்னா ஸோ அதில் கூட ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆர்டர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த ஒரு வீடியோவை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களும் போட் தரப்புலேருந்து ஏதாச்சும் ஸ்மார்ட் வாட்ச் வாங்கலான்னு ஐடியாவில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆடுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே நீங்கள் நம்ம சேனலோட சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலினாலும் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணலினாலும் டெலகிராமில் போயிட்டு ஜிகே டெக் இன்ஃபோன்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் லோகோ வரும். ஸோ அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணினா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி 300க்கும் மேற்பட்ட எக்கச்சக்கமான டெக் வீடியோஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டெக் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.